செல்வங்களே, வணக்கம். குழந்தைகளே, உங்களுக்கு தாத்தாவின் ஆசிரியர். உங்களுக்கு வணக்கம் இல்லை, உங்களுக்கு என்னுடைய ஆசிரியர், நல்ல ஆசிரியர். கடவுளின் பெயரால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் யார்? கடவுளிடமிருந்து ஆசிரியை பெற்று உங்களுக்கு தருகிறேன். வெரி குட். நீங்கள் எப்போதும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஆசைப்படுகிறேன். ஓகே ஓகே. ஒரு குழந்தை கேட்டுச்சு, தாத்தா தாத்தா, நீங்கள் இந்த அணுக்கள் என்ன அடிக்கடி பேசினே இருப்பீங்களே, அது எங்கள் காதில் அப்படியே பட்டு அப்படியே மனசில் அதே எங்கள் மனசில் இருக்குது. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா, இன்னும் அதை பற்றி கேட்கலான்ட்டு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை கேட்டுச்சு. ஓகே, சொல்லலாம் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். இந்த அணுக்கள் எலக்ட்ரான் புரோட்டான் ஒன்று சேர்ந்தது தான் ஒரு அணு. இந்த அணு தூய்மையானது. அதற்கு நிறம் கிடையாது. அந்த அணுக்களை நம்மால் பார்க்க முடியும். அணுக்களை நம்மால் பார்க்க முடியுமா தாத்தா? பார்க்க முடியும். அறியாதவர்கள் அல்லது அதை பற்றி சிலர் பேச வேண்டுமே என்றால், அணுக்களை நம் கண்ணால் பார்க்க முடியாது, அது கண்ணுக்கு தெரியாதது அப்படின்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி அல்ல. அணுக்களை நம்மால் பார்க்க முடியும், அவைகளை அனுபவிக்க முடியும், அவைகளை கையில் அள்ள முடியும், எரிய முடியும். எங்கே பார்த்தாலும் இருக்கிறது அணுக்கள். பாருங்கள், வெளிச்சமாக இருக்குது இல்லையா? அது எல்லாமே அணுக்கள் தான். நாம் பார்க்கும் பொருள்கள் அனைத்துமே அணுக்கள் தான். நாம் பார்ப்பது எல்லாமே அணுக்கள் தான். நம்மால் எப்படி அணுக்களை பார்க்க முடியாது என்று சொல்ல முடியும்? அது தவறு என்று நான் நினைக்கிறேன். உறுதியாகவும் சொல்லுகிறேன், அணுக்களை நம்மால் பார்க்க முடியும். இருளாக இருக்கட்டும், ஒளியாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், புல்லாக இருக்கட்டும், தலையில் இருக்கிற முடியாக இருக்கட்டும், எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. அனைத்துமே அணுக்கள். எஸ். உங்களுக்கு வேறு விதத்தில் கூட உங்களுக்கு இந்த அணுக்களை என்னால் காட்ட முடியும். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், பல கோணங்களில் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமா என்னால், ஒரு மின்சார பல்ப் இருக்குது அல்லவா, அந்த பல்பு உள்ளே ஒரு சின்ன கம்பி, டங்ஸ்டன் மெட்டீரியல்னு ஒரு கம்பி இருக்கும். அதற்குள்ளே மின்சாரத்தை செலுத்தினால் அது சூடுபட்டு, அதிக சூடுபட்டு அது ஒளியாக வெளிச்சமாக காணப்படும். அந்த பல்புக்குள்ளே ஒரு உருண்டையாக வெளிச்சமாக காணப்படும்.
அதுவும் அணு. அதை நம்மால் குறிப்பாக காட்ட வேண்டுமென்றால் நான் அதை காட்டுவேன். அதே போல தான் சூரியனும் இருக்கிறது. சூரியனும் அணுக்களால் ஆக்கப்பட்டது தான். அந்த அணுக்களின் வெளிச்சம் தான் நம்மால் வெளிச்சத்தை காண முடிகிறது. சூரியன் எப்படி பல்போ அல்லது சூரியனோ பிரகாசமாக, நெருப்பாக, ஒளியாக காணப்படுகிறதோ, அதனுடைய சுடர்தான் அந்த வெளிச்சம். இப்படியும் அணுக்களை காணலாம். ஓகே, காண்போமா? வெரி குட். மீண்டும் சந்திப்போம்.